ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஹாப்பி ஹோம் மேக்கர்ஸ் கிச்சன். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிடுறதுக்கு ஒரு டேஸ்டியான ஸ்வீட் ரெசிபி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இதை நீங்க செஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா ஒரு வாரத்துல இருந்து 10 நாள் வரைக்கும் உங்களுக்கு ஸ்நாக் கவலையே இல்லாம இருக்கும். இதை செய்யறதும் ரொம்ப ரொம்ப ஈஸி. வாங்க இப்ப இதை எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். இதுக்கு ஒரு கடாயை காய வச்சுக்கோங்க. அதுல ஒரு கப் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கோங்க. கருப்பு உளுந்து, வெள்ளை உளுந்து எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்ப அதே கப்ல பாதி அளவுக்கு பச்சை பயிறு சேர்த்துக்கோங்க. உங்ககிட்ட பச்சை பயிறு இல்லைன்னா பாசி பருப்பு கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இதப்ப வறுத்துக்கலாம். கூடவே 4-5 ஏலக்காயும் போட்டுக்கோங்க. நல்லா செவந்து இந்த வாசனை வர்றப்ப இதை எடுத்து ஒரு தட்டுல கொட்டி ஆற வச்சுக்கோங்க. இப்ப அதே கடாயில எந்த கப்ல நம்ம உளுந்து அளந்தோமோ அதே கப்ல 2.5 கப் அளவுக்கு துருவின வெல்லம் சேர்த்துக்கோங்க. 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்ப அதை நல்லா கொதிக்க விடுங்க. கரைஞ்சதுன்னா போரும், பாகுப்பதம்லாம் எதுவும் வேண்டாம். இப்போ இத ஒரு வடிகட்டில நல்லா வடிகட்டி அந்த கல்லு மண்ணெல்லாம் போகிற அளவுக்கு வடிகட்டி எடுத்துப்போம். இந்த வெள்ளை தண்ணி அப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு கடாயில 3/4 கப் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்து நெய்யா உருக்கிக்கலாம். நெய் எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா செஞ்சு அதுக்கப்புறமா ஸ்வீட் பண்றப்ப அந்த நெய்யோட ஃபிளேவர் ரொம்ப நல்லா இருக்கும். அப்படி வேண்டாம் அப்படின்னா நீங்க 1/2 கப் அளவுக்கு நெய் கூட சேர்த்துக்கலாம். இந்த நெய் ரெடி ஆகிறதுக்குள்ளார நம்ம வறுத்து வச்சிருந்த பருப்பெல்லாம் ஆறி ரெடியா இருக்கு. இப்போ ஒரு ட்ரை மிக்சர் ஜார்ல போட்டு கூடவே ஒரு 5 முந்திரி பருப்பும் சேர்த்துட்டு, இது ஆப்ஷனல் தான், சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி நைஸா அரைச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்ப நெய் ரெடி ஆனோடனே இதுல ஒரு கைப்பிடி அளவுக்கு துருவின நட்ஸ் சேர்க்கிறேன்னா, பொடியா நறுக்குன பாதாம், முந்திரி அதெல்லாம் சேர்க்கிறேன். இப்ப அது கூடவே நம்ம பொடிச்சு வச்சிருக்கிற அந்த பருப்பு கலவையும் போட்டு நல்லா இப்படி வறுத்துக்கலாம். ஏற்கனவே வறுத்த பருப்போட கலவைங்கனாலும் நெய்யில இன்னொரு தடவை இந்த மாதிரி வறுக்கிறப்ப அதோட வாசனை ரொம்ப நல்லா இருக்கும். இந்த மாதிரி இலகலா வர்றப்ப நம்ம வடிகட்டி வச்சிருக்கிற அந்த வெள்ளக்கரசில இதோட சேர்த்து மிதமான தீயில வச்சு கிளறி கொடுத்துக்கிட்டே இருங்க. மிதமான தீயில வச்சு பொறுமையா இந்த மாதிரி ஒரு 10-12 நிமிஷம் கிளறி கொடுத்துக்கிட்டே இருங்க. முதல்ல வந்து இலகலா இருக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா திக்காக ஆரம்பிக்கும். கலரும் நல்லா டார்க்காக ஆரம்பிக்கும். இந்த மாதிரி பொறுமையா கிளறி கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா 10-12 நிமிஷத்துல ஈஸியா இது ரெடி ஆயிடும். இப்ப இது ரெடி ஆகிறதுக்குள்ள ஒரு பட்டர் ஷீட்லயோ இல்ல ஒரு வாழை இலையிலயோ கொஞ்சமா நெய் தடவி இந்த மாதிரி ரெடியா எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்மளோட கலவை வந்து நல்லா இந்த மாதிரி கடாயில ஒட்டாம வரும் பாருங்க. இதுதான் பதம். இப்ப இந்த பதத்துல எடுத்து கொட்டிடுங்க. கொட்டி நல்லா ஆற வைங்க. கொஞ்சமா இந்த கலவை எடுத்து ஆற வச்சு கையில இப்படி உருட்டி பாத்தீங்கன்னா ஒட்டாம வரும். இப்படி வந்ததுனாலும் நம்மளோட கலவை வந்து ரெடி ஆயிடுச்சு, பதம் வந்துடுச்சு அப்படின்னு அர்த்தம். இப்ப இதை நல்லா ஆற வச்சுட்டு நம்ம இப்படி உருட்டி ஷேப் பண்ணிக்கலாம். நமக்கு எந்த ஷேப்ல வேணாலும் நம்ம செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி உருட்டி இதை அப்படியே ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிட போறோம். நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு 6 ஹவர்ஸ் வச்சு எடுத்தீங்க அப்படின்னா நல்லா ஆறி ரெடியா இருக்கும். உங்களுக்கு ஃப்ரீசர்ல வேணா ஒரு 2 ஹவர்ஸ்ல வச்சு எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி கட் பண்றதுக்கு உங்களுக்கு கரெக்டா வரும். ஷேப் வந்து அழகா வரும். அப்படி இல்லாட்டி நீங்க வில்லையும் போடலாம். நம்ம நார்மலா பர்ஃபி எல்லாம் வில்ல போடுவோம் பாத்தீங்களா, அந்த மாதிரி நீங்க செய்யலாம். இல்லாட்டி ஒரு சின்ன கிண்ணத்துல கொஞ்சமா நெய் தடவி அதுல இந்த கலவையை போட்டு அதை எடுத்தும் நீங்க வந்து சர்வ் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு எப்படி விருப்பமோ அந்த மாதிரி செய்யலாம். இப்ப நம்மளோட பர்ஃபி தயாராயிடுச்சு. வெளியில 2 நாள் வரைக்கும் வச்சிருக்கலாம். நீங்க ஃப்ரிட்ஜ்ல வச்சீங்கன்னா ஒரு வாரத்துல இருந்து 10 நாள் வரைக்குமே ரொம்பவே நல்லா இருக்கும். இது அவசியம் இதை ட்ரை செய்து பாருங்க. ட்ரை செய்து பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கீழே பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஹாப்பி ஹோம் மேக்கர் குடும்பத்தில் ஒரு அங்கத்தினரா சேர்ந்துருங்க. இணைந்திருங்கள் ஹாப்பி ஹோம் மேக்கர் சேனலுடன். என்னாலும் நன்றி, வணக்கம்.